வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னார். உங்கள்கிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது. அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா அது முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா. நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான். அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்றைக்கி என்ன சார் என்னை அம்போன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசக்கூடாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடக்கூடாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும். அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னென்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம். அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனையை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா. சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு. அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் 11வது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. 12வது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம். முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த காலத்துலலாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார். கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷ கெடு இன்னையோடு முடியுது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமாக. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.